வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஜீவ் பிரகாஷும் கைடலோகரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா மூவி தான் இம்மார்ட்டல். இந்த படத்தோட தியேட்டர்ஸ்க்காக நிறைய பேர் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. படத்தோட டீசர் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஒரு காட்டேரி கான்செப்டில் தான் வந்து ஸ்டோரி இருக்குன்ற மாதிரி ஸ்ட்ராங்கான பிலீவ் இருக்குது. அண்ட் இதோடைய கதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவ் பிரகாஷ் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பார். அவரோட பக்கத்து வீட்டு பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் ஒன்று வருது. அந்த க்ரஷுக்கு அப்புறம் நிறைய இன்ஃபேக்சுவேஷன்லாம் ஆரம்பித்து அவங்க கிட்ட போய் நெருங்கிய பழகலான்னு ஆரம்பிக்கிற நம்ம ஜீவ் பிரகாஷ் அப்போ தான் தெரிய வருது கைட்லோகர் பின்னாடி வந்து ஒரு பெரிய மர்மம் இருக்குன்னு. அந்த மர்மம் தான் வந்து அந்த படத்தோட ஸ்டோரி ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்ன மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்க போதுன்னா, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, காட்டேரி மாதிரி ஒரு ஜந்தை காமிக்கிறாங்க. அது வந்து கைடலோகர் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் சம்திங் ஒரு ஸ்டோரி ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அது ஸ்டோரி எக்ஸாக்டாக வந்து எப்படி அவங்க ஸ்க்ரீன் பிளே காட்ட போகிறாங்கன்னு தெரியல. பட் டீசர்லாம் வச்சு பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஏன்ஷியன் சீக்ரெட்ஸ்லாம் என்ன அண்டு எதுக்காக கைடலோகர் பின்னாடியே அந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்கான காரணம், அதுக்கான ஸ்டோரி கான்ஃப்ளிக்ஸ் எல்லாமே தான் இந்த படத்தோட கதையாக இருக்க போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த இம்மார்ட்டல் மூவியை யாரெல்லாம் தியேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ, ஜூலை 23 இந்த படத்தை ஃபைனலி தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ட்ரெய்லருமே வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்டில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். ஸோ நீங்கள் இந்த இம்மார்ட்டல் மூவியை யாரெல்லாம் தியேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜூலை 23 இந்த படம் உங்களுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஜீவ் பிரகாஷ் இது இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.